அனைவருக்கும் என்னுடைய திங்கட்கிழமையினுடைய காலை வணக்கம். திங்கட்கிழமை தாங்க ஐயா. இன்னைக்கு என்ன பிற செவ்வாய்க்கிழமையா? திங்கட்கிழமை தானே. சீக்கிரம் காலை வணக்கம். எல்லாரும் உட்கார்ந்து 2 நிமிஷம் சுவாசத்தை கவனிக்கிறோம். நம்முடைய மூச்சு காத்தை நம்ம கவனிக்கிறோம். சுவாசமே கதி. சுவாசம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அதனால 2 நிமிஷம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து, அவங்க எப்படி வேணா உட்காரலாம். உட்கார்றது சேர்ல தான் உட்காரணும் ஐயா. நம்ம சேர்லயே உட்கார்றது இல்லையே. சேர்லயே உட்கார வேண்டாமே. சுகாசனத்திலேயோ இல்லைன்னா சித்தாசனத்திலேயோ இல்ல பத்மாசனத்திலேயோ வஜ்ராசனத்திலேயோ உட்கார்ந்து நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோட புன்முறுவலோட இன்றைய தினம் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி என்று சொல்லி நல்ல சந்திர பகவானை வேண்டி அப்படியே உட்காருங்க. 2 நிமிஷம் கண்ணை புருவ மத்தியில கண்ணை மூடனாதான் மூச்சு சரியான முறையில வேலை செய்யும். கண்ணை மூடலைன்னா மூச்சு வேலை செய்யாது. மூச்சு வேலை செய்யாது. மூச்சு பாட்டுக்கு போகும் வரும். அரைகுறையா போயும் வரும். அரைகுறையா போகும் வரும். கண்ணை மூடனா ஓ ஆழ்ந்த மூச்சு வேணும், நுரையீரலுக்கு 3 லிட்டர் காத்து வேணும்னு நம்ம 3 லிட்டர் காத்து மெதுவா இழுப்போம், 3 லிட்டர் காத்து மெதுவா வெளியே விடும். அதனால கண்ணை மூடி மூச்சு இழுக்கணும், கண்ணை திறந்து மூச்சு வெளிவிடும். இப்போ திங்கட்கிழமை சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம மூச்சை கவனிக்கணும். மூச்சு கவனிச்சு 2 நாள் பயிற்சியில ஏதாவது ஒரு நாள் செய்திருக்கணும். ஒரு நாள் ரெஸ்ட், வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும். பதினாறு எண்ணிக்கை இழுக்க சொன்னேன், 8 எண்ணிக்கை வெளிவிட சொன்னேன். தலைவலி பிபி அது இது எல்லாம் போறதுக்காக சொல்லியிருந்தேன். செய்தீங்கன்னா சரி. வாரத்துல ஒரு நாள் அது மாதிரி வாரம் வாரம் ஒவ்வொரு பயிற்சிகளை சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பயிற்சியை சொல்லுவேன். எந்த செயல்கள் எடுத்தாலும் எனக்கு வெற்றி அடையணுங்க ஐயா. எனக்கு அந்த நெகட்டிவ்ன்றதே வரக்கூடாதுங்க ஐயா. வெற்றி 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 வேளனாக நான் இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல வெற்றியாளனா மாறணும். நம்ம முதல்ல வெற்றியாளனா மாறணும். முதல்ல என்ன பண்ணணும்? நிமிர்ந்து உட்காரணும், புன்முறுவலோட இருக்கணும், சிரிச்ச முகத்தோட இருக்கணும், ஆழ்ந்த சுவாசமா இருக்கணும், வயிறு விரியணும். ஓ இவ்வளவு இருந்தாதான் செயல்கள் வெற்றி விடும் ஐயா. கண்டிப்பா. இவ்வளவு இல்லைன்னா செயல்கள் வெற்றி அடையிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதனால வெற்றி அடையணும்னு நல்லா உட்கார்ந்து இப்போ திங்கட்கிழமை அவருடைய மந்திரத்தை சொல்லி நீங்க அப்படியே மூச்சை கவனிங்க. என் பேச்சை கவனி. அப்படியே இது பண்ணி ஓம் பத்மத்வஜாய வித்மகே இப்படி கையை வைக்கணும். ஏம ரூபாய தீமகி இந்த நெஞ்சு குழியில கட்ட விரல் வச்சு தன்னோ சோம பிரச்சோதயாத் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத் 2 தடவை போடும். 12 தடவை சொல்லணும். 15 தடவை 17 தடவை சொல்லணும். நம்ம இங்க 2 தடவை உட்கார்ந்து கையை தேய்ச்சி பார்த்துட்டு இன்னைக்கு மூச்சு எதுல ஓடணும்? மூச்சு எதுல ஓடுமோ அதில் தாங்க ஐயா ஓடும். இது தெரியாதா உங்களுக்கு? இது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மூச்சு இந்த கிழமை அதுதான் நம்ம போட்டிருக்கிறோம். எதில் ஓடணும்? இடது பக்கம் ஓடணும்.
இடது பக்கம் ஓடலைங்கய்யா, வலது பக்கம் தான் ஓடுது. அப்படிங்களா? வலது பக்கமா ஓடுது உங்களுக்கு? எடுத்துக்கோங்க வாசிக்கோல. இது வாசிக்கிற கோல் வாசிக்கோலா? நரம்புகளை வாசிக்கும் கோல் நரம்புகளை தூண்டி வாசிச்சு அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. ஏன் இந்த பக்கம் இருக்கிற இன்னைக்கு அந்த பக்கம் போன்னு சொல்றதுதான், சொல்லி அதை மாத்தி விடுறதுதான் வாசிக்கோல். இந்த வாசிக்கோல வலது பக்கமா அக்குள்ள வச்சு கொஞ்சம் வலது பக்கமா சாஞ்சி நல்லா நிமிந்து மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விடணும். இப்ப நாம என்ன பண்ணோம்? மூச்சை வலது பக்கமா எடுக்கணும், இடது பக்கம் வேகமா விடணும். 60 தடவை இது மாதிரி செய்தீங்கன்னா உங்களுடைய மூச்சு இடது பக்கம் மாறிடும். 60 தடவை செய்தும் மாற மாட்டேங்குதுங்க ஐயா. அவ்வளவு குப்பைய உடம்புல இருக்குதுங்க ஐயா. அந்த குப்பைகளை வெளியேற்றிட்டீங்கன்னா நல்லாவே மூச்சு மாறிடும். மூச்சு மாறாததுக்கு காரணம் குப்பைகளின் தேக்கம், கழிவுகளின் தேக்கம் உடலில் அதிகமா இருந்தால் மாறாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மாத்த வைக்கணும். நல்லா மூச்சு இழுத்து இடது பக்கமா விடுங்க. வலதுல இழுத்து இடது பக்கமா. இடது பக்கம் ஓடிட்டு இருக்கிறவங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு அது ஓடும். இடது ஓடலைங்க, வலதுதான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றவங்க வலது பக்கமா இழுத்து இடது பக்கமா விடணும். சூனியத்துல விடணும். சூனியத்தில் இழுக்கக்கூடாது. 2 ஹோல்ஸ் விழுத்து இடது பக்கமா. அப்புறம் ஐயா எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க ஐயா. நல்லா அந்த மூச்சு. இப்ப இடது பக்கம் ஓடிட்டு இருக்கோம், இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும். சூனிய பக்கம் விடணும். அஞ்சு தடவை செய்தோம். இப்ப அப்படியே டவுன் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சூனிய பக்கம் இழுக்கக்கூடாது. சூனியம்னா மூச்சு ஓடாதது. சூனிய வச்சுட்டான், அவன் சூனிய வச்சுட்டான்னு சொல்றான் பாத்தீங்களா? ஏதோ ஒண்ணு என்னை பண்ணிட்டான். அதே மாதிரி எதுவும் பண்ணல. உங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் அடைச்சிக்கிச்சு. இடத இடது ஓடணும். இப்ப இடத ஓபன் பண்ணி வைக்கணும், திறந்து விடணும்னு சொன்னா வலது இப்பக்கம் ஓடுதல்ல மூச்சு, அவங்க வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடணும். இடது ஓடுதுன்னா இடது பக்கமே எடுத்து இடது பக்கமே விடுங்க. சரிங்களா? இது முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது. அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கலைகள்ல பயிற்சியா இது பார்த்தோம். எதை பார்த்தோம்? எந்தெந்த நாள் எந்தெந்த சரம் ஓடணும்னு பார்த்துட்டு போன மாசம் ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த மாசம் நம்ம சரம் எந்தெந்த சரத்தை வேலை செய்ய வைக்கணுன்றத பார்க்கலாம். நம்ம போன தடவை சொன்னோம், பிபி எனக்கு பிபி இருக்குங்கய்யா, ஹார்ட் அட்டாக் இருக்குங்கய்யா, பயம் இருதயம் நல்லா வேலை செய்யலிங்கய்யா அன்றவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்? 16 எண்ணிக்கை இழுக்கணும். ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, தலைவலி இருக்கிறவங்களுக்கு, பிபி எது இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி செய்யணும்னு சொல்லிடணும். எது மாதிரிங்கய்யா? 16 சுவாசம் இழுக்கணும், 8 கவுண்டிங் அடக்கணும், 8 கவுண்டிங் வெளியிடணும். இப்படி செய்தால் பிபி இல்லை, சுகரும் இல்லை,
ப்ரெஷரும் இல்லை, ஹார்ட் அட்டாக்கும் இல்லை, இருதயம் நல்லா வேலை செய்யும். இன்னைக்கு நாம செய்ய போறது, சொல்ல போறது, எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றி அடையணுங்க ஐயா. ஒரு விஷயம் கூட எனக்கு நிக்க கூடாதுங்க ஐயா. எல்லாம் வெற்றியாலவே வரணுங்க ஐயா அப்படின்னு சொல்றவங்க இந்த கடைசியில சொல்றேன் அந்த பயிற்சிய. சரிங்களா? வெற்றியாளனாக வர வேண்டும் என்றால், வெற்றியே நம்ம அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்ன்றத நான் கடைசியில சொல்றேன். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு அந்த என்னமோ சொல்றோமே அந்த வார்ம் அப்ன்னு சொல்றக்கூடிய பயிற்சிகளை செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்படியே எந்திரிச்சு அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும், குருமார்கள் நான் ஏன் சொல்றேன்னா, நான் படிச்ச ஒன்னாம் வகுப்புல இருந்து அத்தனை வகுப்புல படிச்சு இப்ப எல்லா குருமாருடையும் ஒரு 1000 குருமார்கள் மேல போயிருக்கு. அத்தனை குருமார்களுக்கு நன்றியை கூறி, நீங்க வந்திருக்கிறீங்களா உங்களுக்கே நன்றியை கூறி நான் இந்த பயிற்சிய தொடங்குறேன். ஐயா எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க ஐயா. சரி. இப்ப நம்ம அப்படியே மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு கையை பாருங்க இப்படி வரணும். கையை காதோட ஒட்டி இப்படி வரணும். நெஞ்சில கை வச்சு நெஞ்சில கை பாருங்க. நெஞ்சு கட்ட விரல் நெஞ்சு குழியில இருக்கும். ஓம் 3 தடவை. ஓம் செகண்ட் டைம். Third time. Sagana bhavatu saganam punattu தகவீரியம் கரவாவகை தேசஸ்பினாவதீதமஸ்து மாவேத்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. இப்ப நல்ல கையை தேய்ச்சி பார்த்துக்கணும். இப்ப யோகான்றதுங்க நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு செயல். யோகாசனங்கள் செய்யறது நல்ல ஒரு செயல். இப்போ நல்லது செய்யறதுக்கு நம்ம உடம்பே நம்மளுக்கு ஒத்துக்காது. நம்ம உடம்பே எனக்கு தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடம்பு சொல்லும். உடம்பு சொல்லும். ஆனா உடம்பு சொல்றபடியே நம்ம கேட்டுட்டு இருந்தேன்னு வைங்க, நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓம் கயா. அப்புறம்
ஒண்ணுமே செய்யாம நம்ம சீக்கிரம் போயிரு. எங்க எங்க போகணுமோ அங்க. அப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்மள ஒருத்தர் எங்கேயோ தேவையில்லாம கூட்டிட்டு போறாரு. ஒரு திருடன் வந்துட்டா நம்ம தப்பிக்கணும்னு வைங்க. என்ன பண்ணணும்? ஓடி ஏதோ ஒரு பக்கம் ஒளிஞ்சிக்கணும். இல்ல நான் உங்க கூடவே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடத்தல் பண்ண வர்றான்னு வைங்க. நம்மள புடிச்சிட்டு போறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நான் உங்க கூடவே வர்றேன், என்னை கடத்திட்டு போறியா போ அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நம்ம அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். உடம்பு வலிக்குதுன்னா வலிக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துக்கிறோம். அது நாமளே அழிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி. நம்மளே அடிச்சுக்கிறோம். கடத்தல் மண்ணை எப்படி கடத்திட்டு போறானோ அவங்கிட்ட தப்பிச்சு வர்றது நம்ம யோகா செய்யறது. தப்பிச்சுட்டு வராம அவங்கிட்டயே மாட்டிக்கிறது தான் யோகா செய்யாம இருக்கிறது. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா சரி. அப்ப நம்ம தூக்கம் வருதுன்னாலும் எந்திரிச்சு தப்பிக்கிறதுக்கு வழிதான் யோகாசனம் செய்யாது. அதனால நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்காங்க. எனக்கு என்னால முடியாது, என்னுடைய உடம்பு ஒத்துக்கல. என் உடம்பு ஏன் ஒத்துக்கல? நம்ம செய்யல, ஒத்துக்கல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு செய்ய கஷ்டப்பட்டு கஷ்டம் இல்லாம இருப்பீங்க. வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம இருக்கணும்னா முதல்ல கஷ்டப்பட்டே தீரணும். உடம்பு அதிகமா இருக்குதுன்னா வெயிட் குறைக்கிறது ஆசனங்கள் செய்யணும். செய்யாம வெயிட் குறையாது. எல்லாம் தின்றதையே தின்னுட்டு வெயிட் குறையாது. ஆசனங்களும் செய்யணும். அது கூட நம்ம சொல்றதையும் சாப்பிட்டோம்னா நல்லா குறையும். அதனால தயவு செய்து எல்லாரும் ஆசனங்களை உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லி, ஏப்பா கொஞ்சம் வாப்பா, நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற, இங்க வா, கொஞ்ச நாளைக்கு வா, செய்ய, கஷ்டம் இல்லாம அனுபவி, நல்லா இரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து போயிடலாம். அதனால கடத்தல் மன்னன் என்கின்ற நம்ம உடம்பு கூட சொன்னபடி நம்ம கேட்காம யோக ஆசனங்களை சொல்லி செய்து இதிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்வோம். இப்ப நம்ம நல்ல பிரீத் இன், நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கும். பிரீத் அவுட், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட், இன் அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ கால் கொஞ்சம் 70% வச்சு மூச்சு இழுக்கணும். வலது பக்கம் திரும்பணும், நேரா வரணும், மூச்சு விடணும். இடது பக்கம் திரும்பி மூச்சு இழுக்கணும், நேரா வரும்போது மூச்சு விடணும். வலது பக்கம் மூச்சு இழுக்கணும், மூச்சு விட்டுட்டு நேரா வரணும். இடது பக்கம் மூச்சு இழுக்கணும், நேரா வரணும். இப்படி செய்தோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் நிலைக்கும். இப்ப கைய பின்னாடி இந்த பட்டக்ஸு கீழே நல்லா அப்படி கோத்துட்டு, நல்லா கோத்து வச்சுட்டு அப்படியே கழுத்து பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ரிலாக்ஸ். கழுத்து 4 பக்கம் சுத்தி வரணும். நாளைக்கு சூரிய ஞாயிறு வணக்கம், சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தளறு பயிற்சி பார்த்தேன். வாரத்துல 2வது நாள், நமக்கு வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்ப அப்படியே பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் இன் அவுட், in out, in out, in
5 தடவை. இப்போ அப்படியே breathe in, out, 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 in, out. கையை விரைப்பா திறக்கணும், விரைப்பா மூடணும், விரைப்பா திறக்கணும், விரைப்பா மூடணும். எழுதி விட்டுட்டு இப்ப மணிக்கட்டு கை தோள்பட்டை நேரம் வச்சு பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. Relax. இப்ப நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட் பாருங்க. அப்படியே பிரீத் அவுட், இன், மூச்சு விடணும், வயிறு உள்ள போகணும். பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இது சுத்துறதுனால மணிக்கட்டு, ஜாயிண்ட், சரம் வாங்கின்னு சொல்லக்கூடிய பயிற்சிகள், இந்த முட்டியா ஜாயிண்ட வலிக்குதுங்கய்யான்னு சொல்றவங்க எல்லாம் இதை கண்டிப்பா செய்தா சரியாயிரும். இப்போ தாமரை முத்ரா வச்சு அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன். கை முட்டி வலியே இருக்காது. பிரீத் அவுட், இன். எவ்வளவு தடவை செய்யணும்? 5 தடவை செய்யணும். கை வலி இருக்கிறவங்க 10 தடவை செய்யணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுத்துட்டே கொண்டு வந்து வைக்கணும், மூச்சை விட்டுட்டே வெளியே வரணும். மூச்சு நல்லா இழுக்கணும், எக்ஸேல், எக்ஸேல் வெளியே, ஏ, ஆவ், ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு மூச்சு நல்லா இழுத்து வெளியே விடணும். அதுதான் சொல்லிட்டீங்களேயா, பரவாயில்ல. இப்ப அப்படியே மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கனகன்பட்டியாருடைய இடத்துல நான் கிளாஸ் எடுக்கிறேன். அன்னைக்குதான் முதல் நான் இப்ப அங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிளாஸ், யோகா வகுப்பு. யோகா இலவசமா தான் தொடங்குறேன். கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கிறவங்க எல்லாம் கலந்துக்கலாம். யாரு வேணா கலந்துக்கலாம். இருக்கிறவங்க அடியே ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் ஒட்டுக்கா போயிட்டு ஒட்டுக்கா வரணும். அப்போ அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கையும் காடு உடம்பு சேர்த்து அப்படியே 1, 2, 3, 4, 5. நல்லா வர்றவங்க பச்சை வேட்டி இல்ல பச்சை சட்டை கண்டிப்பா இருக்கும். அப்படியே ஆப்போசிட் 1, 2, 3, 4, 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல சுத்தம். எதை சுத்துறது? இடுப்ப. அப்படியே மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும்.
நாலா பக்கம் இடுப்பு சுத்தணும். விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். கொஞ்சம் கஷ்டப்படணும். வயிறு கல்லு மாற இருக்கிறவங்க, சரிங்களா, கால் நல்ல வீக்கம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சிகளை செய்தாதான் அதுல இருந்து விடுபட முடியும். பயிற்சிகளையே செய்யாம மாத்திரைகளையும் மருந்துகளையும் சரி பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது. இப்ப நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே எதிர் திசையில மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். இடுப்பு நாலா பக்கம் சுத்தணும். விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். கால் சேர்த்து வச்சு இடுப்புக்கு கீழே மூச்சு விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். Breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்ப அப்படியே ஆப்போசிட். அப்படியே பிரீத் அவுட், இன், 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 அவுட். நல்ல மூச்சு. இப்ப வந்துங்க கால் முட்டி. கால் முட்டி இப்படி வைக்கிறாங்களா ஐயா பாருங்க, இப்படி வைக்க கூடாது. கால் முட்டி பஞ்சபூதத்தில் வச்சு இப்படி தொடரும். தொட்டு பாருங்க. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 5 தடவை செய்துட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரீ பண்ணி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எதிர் திசையில செய்யணும். காலை விரிச்சு இங்க பாருங்க, காலை விரிச்சு பிரீத் அவுட், இன், அவுட், இன், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். காலை விரிச்சு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 5 தடவை நல்ல மூச்சு இழுத்து விட்டுட்டு ஐயா இப்போ எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க ஐயா. கால் விரலுக்கு பயிற்சி கொடுக்கணும். நிறைய பேர் மைக்கை கால் மணிக்கட்டுக்கு ஓபன் பண்ணி பயிற்சி கொடுக்கணும். வச்சிருக்கீங்க. அப்படியே breathe in, out, in. இந்த காதோட கை ஒட்டி வரணும். out. ரொம்ப மெதுவா breathe in. நல்ல உயரம் வளரணும் ஐயா. நான் ரொம்ப குட்டையா இருக்கிறவங்கன்னா இது மாதிரி செய்யணும். 50 வயசுல போய் நான் உயரமா வளரணும் நான் செய்யணும்னா முடியாது. 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வளரணும்னா இதை செய்தா வளரலாம். அதுக்கப்புறம் தூரி ஆடணும். நல்ல தொங்கி நல்ல ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. breathe out. இது மாதிரி ஒரு 5 தடவை நீங்க செய்துக்கணும். நல்லா மூச்சு எடுத்து விட்டு கை காலை நல்லா உதறி இப்போ ஒரு 5 தடவை உட்கார்ந்து எந்திரிக்கலாம். இவ்வளவு நாள் நம்ம உடம்புக்கு செய்த வேலை கொடுக்காம விட்ட தப்புக்காக நம்மளே தோப்புக்காரணம் போட்டுக்கலாம். உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் தோப்பாரணம் போட்டுக்கிறேன், இனிமேலாவது நான் சொல்றதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தோப்பாரணம் போடணும்.
மூச்சு விடணும். மூச்சு இழுத்துட்டே எந்திரிக்கணும். உங்களுடைய ஞாபகம் மூச்சிலையும் முட்டியிலேயே இருக்கணும். முட்டியை நான் மடக்கிறேன், மூச்சு விடுறேன், ரொம்ப 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 மெதுவா மூச்சு இழுக்கிறேன், அப்படியே நிமிர்றேன், மூச்சு விட்டுட்டே உட்கார்றேன், நேரா உட்கார்றேன், மூச்சு இழுத்துட்டே எந்திரிக்கிறேன். உங்களுடைய இது எங்க இருக்கணும்? கவனம் மூச்சு முட்டியிலையும் மூச்சிலையும் இருக்கணும். வயிற்றுல வயிறு தாங்க ஐயா. முருகா என்றால் மனம் முருகாதான் இன்னும். மூச்சு இழுக்கணும். ம், ம். நல்லா ஓடிருக்கீங்களே. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ், அங்கே தான். நல்லா ஆழ்ந்த மூச்சு. வா கீழே இந்த பைசா எடுத்துன்னு போறாரு பாரு. இப்போ நீங்க இந்த கீழே பக்கம் வந்து வலி, எடுக்கலாம். அந்த பக்கம் வலி, எந்த பக்கம் வலி இருந்தாலும் நின்ற நிலை திருநிலை ஆசனம் செய்தா எல்லா வழியும் ஓடியே ஓடிப்போம். ஓடணும்னா நம்ம இதை செய்யணும், ஓடக்கூடாதுன்னா அது உங்க இஷ்டம். அதனால இந்த பக்கம் கால் வீக்கம், இடது பக்கம் கால் வீக்கங்க ஐயா. கூட்டு போறீங்க. அப்படி இருக்கிறவங்க வலது பக்கம் நல்லா திரும்பணும், நல்ல திவால் அவங்க உங்களுக்கு நெலகேஷன் இதெல்லாம் நாங்க போடுறோமா அவங்க போடுறாங்களா? இடது பக்கம் இருக்கிறவங்க பத்தியா? வலது பக்கம் இருக்கிறவங்க இடது பக்கம் மாறி மாறி திரும்பணும். இல்ல இல்ல கையை நல்லா வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கண்ணு நகத்தை பார்த்துட்டு அப்படியே வலது பக்கம் திரும்பி நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மார்னிங் ஆள் வர வரைக்கும் நில்லுங்க. மூச்சு விடணும். இப்ப இடது பக்கம் மூச்சு இழுக்கணும், நல்ல திரும்பி வலது காலை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 9 10. இது மாதிரி 5 தடவை செய்யணும். இன்னும் ஒரே தடவை மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். நல்லா கை கால் நல்லா உதறிட்டு இப்ப அப்படியே உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து எங்க பேக்ல எடுக்கிறா சரி வெஸ்ட் அப்படியே போய் அங்க அதுதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து போய் ஏறிட்டா அடுத்து உட்காருங்க போங்க அப்படிதான் போங்க. அப்படி போய் நில்லுங்க கவுண்டருக்கு பக்கமா. 6:15 போங்க பாஸ் பண்ணுறதுக்கு போங்க. இப்ப செல்வம் சார், யாரு மீட் ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் டிஸ்டர்பா இருக்கு. உட்கார்ந்து காலை நல்லா நீட்டி மியூட் பண்ணுங்க. காலை நல்லா மடக்கி பர்சனல் விஷயம்லாம் அப்புறமா பேசுங்க. நல்லா நிமிந்து உட்காரணும். நல்லா நிமிந்து உட்கார்ந்து பாருங்க அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. நல்லா மூச்சு எடுத்துட்டு காலை பாருங்க, மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்பெல்லாம் வீடியோவை ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலான்றது ஆன் பண்ணி பாக்குறீங்க. சவுண்ட் இல்லாம செய்தா சரி. இப்ப நம்ம யாரையோ கூப்பிடுவோம், அவங்க செய்து காட்டணும். இப்ப நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, முட்டி வலிக்க கூடாது, எதுவும் வலிக்க கூடாதுன்னா பாருங்க நல்லா வச்சுட்டு நல்லா இப்படி உட்காந்து பாருங்க அப்படியே 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் நல்லா வச்சு நேரா இருக்கணும், நல்லா அழுத்தணும். அப்படியே கழுத்து
மூச்சு விட்டுட்டு 1 2 3 4 5 நல்ல மூச்சு. இப்ப 2 காலம் சேர்த்து இப்படி வச்சு உட்கார்ந்து அழுத்து. 1 2 3 4 5 நல்ல மூச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப அப்படியே உட்காரணும். கால் சப்போர்ட்ல உட்காரணும். புதம் தூக்கிடணும். புதம் தரையில இல்லாம மண் இப்படி போட்டு உட்கார்ந்து நல்லடியே வச்சுட்டு அப்படியே. இப்போ இடுப்பு சதை குறையணும், வயிறு சதை குறையணும், உடம்பு சதை குறையணும், தொந்தி வரக்கூடாது அப்படின்றவங்க இது மாதிரி பாருங்க. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்ல மூச்சு. நிமிர்ந்து இருக்கணும், நேரா இருக்கும். நீங்களும் ஓம குச்சியமா இருக்கிறீங்க, செய்துறீங்க. நாங்களும் செய்ய வேணும் ஐயா. எல்லாரும் செய்யலாங்க, ஏங்க? இப்ப அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதாங்க ஐயா. இப்ப நல்லா மூச்சு எடுத்து விட்டு வயிறு தொந்தி காணாம போயிடும், கால் வீக்கம் இறங்கிடும், எல்லாம் இறங்கிடும். அப்புறம் அப்படியே பாருங்க, அப்படியே நெருப்பு ஊறுற மாதிரி ஊறிட்டு வரேன். அப்படியே வச்சுட்டு அப்படியே 1 2 3 ஆனந்தம் 4 5 6 7 8 9 10 நல்ல மூச்சு எடுத்து விட்டுட்டு, இதுதான் பயிற்சிங்களாயா. சரயோகன்ட்டு நீங்க என்னென்னமோ யோகம் செய்றீங்களா ஐயா. ஐயா இதெல்லாம் இருந்தாதாங்க ஐயா நம்ம உடம்பு நம்ம சொல்றபடி கேட்டாதாங்க ஐயா சரம் வரும். சரம் வாவான உடனே வந்துருமா? இப்ப அப்படியே பின்னாடி 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 அவ்வளவுதாங்க ஐயா. இப்ப நல்லா ஃப்ரீயா உட்காந்து அப்பா காலெல்லாம் வலிக்குதுங்க ஐயா. நல்லா அப்படியே பாருங்க, அப்படியே அப்படி தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஓரப்பாய் நல்லது, இல்லைன்னா அரிசி சணல் சாக்கு நல்லது. அரிசி சாக்குன்னு சொல்லிடுறது உடனே எல்லாம் அந்த பிளாஸ்டிக் சாக்கு கொண்டு வந்து போட்டுருவீங்க. சணல் சாக்கு 70 கிலோ 50 கிலோ வருது பார்த்தீங்களா, பெரிய சாக்கு சணல் சாக்கு, அந்த சாக்கை போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம மூச்சு பயிற்சிக்கு வருவோம். எப்படி வேணா உட்காருங்க. மூச்சு பயிற்சியில நம்ம இன்னைக்கு சொல்றோம்னு சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கலாம். ஐயா செல்வம், கே செல்வம், மைக்கை மியூட் பண்ணுங்க ஐயா. மைக் எப்படி ஆஃப் பண்ணா? வந்துட்டீங்க. இப்ப வந்துங்க ஐயா, முதல்ல சுக பிராணாயம் சின்முத்திரை வைக்கிறோம். வச்சுட்டு பிரீத் அவுட், பிரீத் இன், சுகமா இருக்கும். Out, in,
ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ begin out in out. நல்ல மூச்சு. இது சுக பிராணாயாமம். இதுல கண்டிப்பா 10 தடவை தான் செய்யணும். 10 தடவைக்கு மேல காலையில எந்திரிச்சு 10 தடவை செய்யணும். இப்ப கபாலபாதி. இந்த கபாலத்தை சுத்தம் பண்ணும். தலை வலிங்க ஐயா, தலை பாரங்க ஐயா, சளி விடவே மாட்டேங்குதுங்க ஐயா. என் உடம்பு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன் சொல்றவங்கன்னா இதையே நம்ம செய்யணும். நல்லா வச்சுட்டு மூச்சை வேகமா விடணும். உடம்பு இறங்கணுங்க ஐயா. உடம்பு நான் 70 கிலோ இருக்கிறேங்க ஐயா. அப்படின்றவங்கலாம் இதே கண்டிப்பா செய்யணும். மூச்சை வேகமா விடணும். மூச்சு இழுக்கணும். முகத்தை இறுக்கம் பண்ணி விடணும். அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்ப சுவாச பாதையை சுத்தம் பண்ணும். ஏங்கய்யா இதெல்லாம் செய்துதான் மூச்சு பயிற்சி செய்யணுமா? நல்லா கேள்வி கேட்டீங்க ஐயா. உண்மையிலேயே அப்படிதாங்க செய்யணும். இதை அடைச்சி வச்சுட்டு இந்த சுவாச பாதையை அடிச்சுட்டு நுரையீரலை அடைச்சி வச்சுட்டு நானே நாடி சுத்தி பிராணாயாமம் 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு பிரயோஜனம் நடக்காது. அதுக்கு ஏங்க சிரிக்கிறீங்க? ஆமா, தெரியாம செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் சிரிக்காம என்ன பண்றது? அதனால தெரிஞ்சுட்டு செய்யுங்கய்யா. இதெல்லாம் செய்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் செய்யுங்க. நல்லதாவே முடியும். நல்லதாவே நடக்கும். என் கூட இருக்கிறவங்க நெறைய பேர் அப்படிதாங்க செய்வாங்க. நெறைய பேரு நான் டெய்லி யோகா செய்றேன். நான் டெய்லி பிராணாயாமம் செய்றேன். எல்லா வியாதியும் வச்சுட்டு இருப்பாங்க. யோகாசனம் செய்றவங்க எல்லா வியாதியும் வச்சுட்டு யோகா செய்வாங்க. இது யோகாவே கிடையாது. வியாதி இல்லாம இருக்கணும். யோகா செய்தா வியாதியே என்றது இருக்கக்கூடாது நம்மகிட்ட. இப்போ கஸ்தூரிக்கா மூச்சு இழுக்கணும். வேகமா விடணும். வீட்ல தானே இருக்கிறோம். சளி வந்தா வந்துட்டு போகுது. சளிய வெளியேத்துறது நல்லது. சளிய உள்ள இருக்க வைக்கிறது நல்லதில்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மூச்சு இழுத்து போதும் 10 தடவை. அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 6 ஆன் பண்ணி வச்சுட்டீங்களே அதுக்குள்ள சவுண்ட் வருது. மறுபடியும் நியூட்ரல் போடணுமா? அதனால தான் வேண்டான்னு விட்டு வச்சிருக்கிறேன். ரைட். நல்லா மூச்சு எழுதி இப்போ இன்னும் ஒண்ணே ஒண்ணுங்க ஐயா. நாடி சோதனா. ஃபுல்லா இழுத்து
எந்த பக்கம் ஃப்ரீயா அந்த பக்கம் விடணும். அதே பக்கம் ஃப்ரீ பக்கம் இழுத்து அடுத்த பக்கம் வெளிய விடணும். ஃப்ரீ 2 பக்கம் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கவங்க 2 பக்கம் செய்யலாம். மாத்தி மாத்தி செய்யலாம். நல்லா இது பண்ணி சின்முத்திரா வச்சுட்டு பத்து தடவை நல்லா மூச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டீங்க. இப்ப வந்தீங்க ஏப்பம். என்னது ஏப்பமா? அப்படி என்ன ஏப்பம் நாம எடுக்கணும். ஓ, ஏப்பம் நாம எடுக்கணுமா? அதனால என்னங்க ஐயா பிரயோஜனம்? பிரயோஜனம் இருந்தாதான் நாங்கெல்லாம் செய்வோம். ஓ, அப்படியா? தொந்தி காணாம போயிடும். கேஸ் அந்த வாழை பிடிப்பெல்லாம் இருக்காது. அப்படிங்களா? செய்யறேங்க ஐயா. சொல்லி கொடுங்க ஐயா. விக்கல் இழுக்கணும். விக்கல் இழுக்கிற மாதிரி இழுத்து ஏப்ப விடணும். அப்படிதான் விக்கல் வரும். அப்படி வரும். அது மாதிரி நம்ம வயித்த உள்ள தள்ளி பால், 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 இது மாதிரி வயித்த உள்ள தள்ளி உதரதானத்தை தட்ட வச்சு ஏப்ப வர வைக்கன்னா வயிறு காணாம போயிடும். தொந்தி அப்பா, இந்த ஆளுகிட்ட என்னால இருக்க முடியாதப்பா. இந்த போடு போடுறா என் வயித்த. நான் இருக்கவே கூடாது ஓடிடும். இருக்கக்கூடாது ஓடிடும். அதனால ஏப்ப பயிற்சி நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் இருமணும். நல்லா கைய பின்னாடி வச்சுட்டு நல்லா இழுத்து நாக்க நல்லா தொங்க விட்டு இருமணும். நல்லா இருமணும். இருமணும் என்னங்க ஐயா ஆகும்? இருமணும் ஹார்ட் அட்டாக் வராதுங்க ஐயா. ஹார்ட் அட்டாக் வராதா? அப்ப செய்யுங்க. என்ன இருக்கு? இப்ப வந்துங்கய்யா நாடி சுத்தி பிராணாயாமம். நாட மூச்சை ஃபுல்லா இழுத்து லெப்ட் வழியா அவுட் பண்ணிட்டு லெப்ட் வழியா இழுத்து ரைட் வழியா விடணும். ரைட் வழியா இழுத்து லெப்ட் வழியா விடணும். இப்போ நீங்க யாரும் அடைக்க வேண்டாம். இழுக்கறீங்க வெளிவிடுறீங்க, இழுக்கறீங்க வெளிவிடுறீங்க. நல்லா எடுத்து இது செஞ்சுட்டு இது பண்ணலான்னு பாக்கணும். யார் ஓப்பன்ல இருக்கிறது? ராமசாமி ஐயா, ஆடியோவை வீடியோவை ஆஃப் பண்ணுங்க ஐயா. ஆடியோயாவது ஆஃப் பண்ணுங்க ஐயா. பண்றாங்கய்யா. ஐயா நீங்க எல்லாருக்கும் மியூட் போட்டுருங்க ஐயா. யாரும் நிறைய பேர் இருக்கீங்க. டெக்கோரமே இருக்க மாட்டேங்குது. யோ அப்படின்ற வேற வேற விஷயங்கள் பேசுறாங்க. விவேகானந்தன் ஐயா ஆஃப் பண்றீங்க. ஆக மாட்டேங்குது, வரமாட்டேங்குது.
நீங்க கிளாஸுக்கு வரும்பொழுதே மைக்கை மியூட் பண்ணிட்டு வாங்க ஐயா. வீடியோ வேணா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. நன்றி, வணக்கங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் நீங்க எல்லாம் கண்டிப்பா செய்றீங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நாடி சுத்தி பிராணாயாமத்துல நல்லா நிமிர்ந்து உட்காரணும். உட்கார்ந்து இடது கை சின்முத்ரா வச்சுக்கணும், வலது கை நாசிக முத்ரா வச்சுக்கணும். மூச்சை நல்லா எடுத்து எந்த பக்கம் ஓடணும் சரம் லெஃப்ட் பக்கம் விடணும். லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து லெஃப்ட். இதுல மூச்சு அடக்க கூடாது யாரும். நீங்க அப்படியே மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இந்த ஒரு வாரம் இந்த பயிற்சி தான் செய்யணும். நாடி சுத்தி பிராணாயாமத்தை தான் நீங்க ஒரு வாரம் செய்யணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், அந்த பக்கம் விடணும், அந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடணும். ஏன்னா இப்ப நம்ம செய்யறதுனால 2 வோல்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதனால தாராளமா நாடி சுத்தி செய்யலாம். அதே மாதிரி அமிர்தாதி ஔஷத உணவு, மன்மத உணவு, காயகற்ப உணவு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் எனக்கு தெரிவிங்க. தெரிவிச்சீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடலாம். நேத்து லீவு, முந்தா நாள் நான் வெளியே போயிட்ட லீவு. அதனால எல்லாருக்கும் இன்னைக்குதான் அனுப்புவேன். எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அதனால இருந்தீங்கன்னா அனுப்பிச்சிடுறேன். நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். அதே மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து அப்படியே நீங்க நாடி சுத்தி செய்துட்டே கேட்டுக்கோங்க ஐயா. நாடி சுத்தி ஒரே மாதிரியே இருக்கணும். இப்ப 5 கவுண்டையும் இழுத்தீங்கன்னா 5 இழுக்கிறீங்க, 5 நிப்பாட்டுறீங்க, 5 வெளியே விடுறீங்க. நிப்பாட்ட வேண்டாங்க ஐயா, வெளியே விடுறீங்க. நீங்க தாங்க சொல்றீங்க நிப்பாட்டுங்க. இழுக்கிறீங்க விடுறீங்க, இழுக்கிறீங்க விடுறீங்க. அடுத்ததுல இழுக்கிறீங்க லெஃப்ட் இழுத்து ரைட்டு, ரைட் இழுத்து லெஃப்ட். இது 1. இது மாதிரி மெதுவா செய். இப்பங்கய்யா இன்னைக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு இல்லை எப்பவுமே நல்லபடியா முடியணும். எனக்கு அந்த தோல்வி என்றதே எனக்கு வரக்கூடாது. வெற்றியாளனா நான் இருக்கணும், நேர்மையா நான் இருக்கணும், தொழில்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் இடது சுவாசத்தை ஓட வைக்கணும். இடது சுவாசம் ஓடிட்டே இருந்து எந்த காரியம் செய்தீங்கனாலும் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும். அதனால ஃபுல்லா வெற்றியாளனா வரணும் அப்படின்றவங்க இடது சுவாசம் பகல் ஃபுல்லா ஓட விடணும். வெற்றியாளனா வந்துடலாம். அதுக்கு நம்ம டெய்லி பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தீங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் காலையில 2 மணி நேரம் பயிற்சி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்கேயாவது போகும்போது ரைட் அப்படியே நீ இடது சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும். அதுலயும் ஒவ்வொரு சில பயிற்சிகள் மாறும். அது நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். பொதுவா எல்லாருக்கும் வெற்றியாளனா வரணும்னா இடது சுவாசம் ஓடிட்டு இருந்தா வெற்றியாளனா கண்டிப்பா வந்துடலாம்.
வெற்றியாளனா வரணும்னா நாள் ஃபுல்லா இடது சுவாசம் ஓடணும். நாளைக்கு வந்துங்க இந்த மூட்டுக ஜாயிண்ட்டுக பயிற்சியை பார்க்கலாம். ஜாயிண்ட் பயிற்சியை நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயிற்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து லெஃப்ட்டை விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா பாருங்க, மூச்சு எடுக்கிறீங்க. இது மாதிரி ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம். சரிங்களா? ரெடி? மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. கையை வச்சு மூச்சு இழுக்கணும், விடணும். மேல போகும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். இப்ப இந்த கை ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப நீங்க கை நல்லா இப்படி வச்சுட்டு ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. வாயில மூச்சு இருக்க கூடாது, மூக்குல தான் மூச்சு இருக்கணும். வாய் சிவைய நம்ம சொல்லும் போது மூச்சு வெளியேறும், வாய் வழியா வெளியேறும். அப்புறம் ஓம் சிவாய நம, 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 ஓம் சிவாய நம. இது வாய் விட்டு சொல்றது கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆகும், பழகிறதுக்காக நான் சொன்னேன். எனர்ஜி வேஸ்டே ஆகக்கூடாதுன்னு சொல்றது உதட்ட மூடி ஓம் சிவய நம்ம சொல்லணும். எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டணும். சரிங்களா? வாய மூடி ஓம் சிவய நம்ம. முழுங்கி நல்ல மூச்செடுத்து அதே சிவைய நம்ம தான், ஓம் சிவைய நம்ம. இப்போ இப்படி அப்படியே சாந்தி ஆசனம். இன்னைக்கு என்னங்க கேட்கலையா யாரையுமே?
யாரையும் கேட்கல, நாளைக்கு தான் கேட்க. உங்க பேர்? நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு காலம், இந்த 1 மாத காலமாக என் உடல் சொல்லியபடியும், மனம் சொல்லியபடியும், உயிராற்றல் சொல்லியபடியும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த 1 மாத காலமாக நான் சொல்லியபடி என்னுடைய உடம்பை, என்னுடைய உயிராற்றலை, என்னுடைய மனதை கேட்க வைக்கின்றேன். என்னங்கய்யா உளறீங்க? 1 மாதத்துக்கு முன் உடல் சொல்லியபடி கேட்டுக்கொண்டிருந்தேன். 1 மாத காலமாக நான் சொல்லியபடி என்னுடைய உடல் கேட்கின்றது, மனம் கேட்கின்றது, உயிராற்றல் கேட்கின்றது. தளர்வு பயிற்சியும் சிறு சிறு ஆசன பயிற்சிகளையும் செய்து என்னுடைய உடலின் உள்வெளி உறுப்புகளை நான் பலப்படுத்திக் கொண்டேன். பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை நான் செய்து என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்னும் மனப்பயிற்சி செய்து என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றலை நான் பெறுகின்றேன். இதனால் நான் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை. ஆமாங்கய்யா, எத்தனை தடவைங்கய்யா சொல்லுவீங்க திங்கட்கிழமை, திங்கட்கிழமை, திங்கட்கிழமை. சந்தனுடைய நாள். இன்னைக்கு நீங்க பச்சரிசி பொங்கல் செய்து சாப்பிடலாம். பொங்கல் தானமா கொடுக்கலாம். நெல்லு விளையிறவங்க நெல்லு கா அந்த பறவைகளுக்கு போடலாம். தவிடு, உமிய எரிக்கிறதுக்கு யாருக்காவது தானமா கொடுக்கலாம். கோயில்களுக்கு ஓமம் வளர்க்கறதுக்கு உமி இருக்கிறவங்க, இந்த ரைஸ் மில் எல்லாம் வச்சிருக்கிறவங்க உமிய நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா, கோயில்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லா முன்னேற்றமா நடக்கும். அதே மாதிரி அந்த தவிட காசு வாங்காம ஏதோ ஒரு கோயில் இருக்கிற மாடுகளுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோமாதனுடைய அருள் நிறைய கிடைச்சி செல்வ செழிப்போடு வாழலாம். கோமாதாவுக்கு நீங்க இன்னைக்கு சாதம், தயிர் சாதம் இன்னைக்கு தானமா தரலாம். நீங்களும் தயிர் சாதம் வெள்ளை நிற கூடியெல்லாம் இன்னைக்கு சாப்பிடலாம். இன்றைய நாள் நல்ல நாள் ஆகும் என்று போற்றி அவருடைய மந்திரமான கதிதங்கதுசாராவம் இரோதாரணவ சம்பவம் நமாமி சிசிதம் சோமம் சம்பூர் மகுடபூஷணம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போன்று இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். கை கால் ஷேக் பண்ணி, உடம்பை ஷேக் பண்ணி, பெண்கள் வலது பக்கமாக, ஆண்கள் இடது பக்கமாக திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு கையை தட்டி நல்லா சிரிக்கிறோம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8
எல்லோருக்கும் வணக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நாம டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எங்க சந்தேகம் கேட்குறீங்க? வாழ்க வளர்க உயர்க. நன்றி வணக்கம்.